இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் தான் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன். நான் அடுக்கி வச்சிடறேன். அதில் ஒரே ஒரு சிக்கல். இப்போ என்னன்னா $0.78 தான் இருக்குது. அதாவது 78 சென்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் என்ன ஆச்சு, இதோ இந்த பாஸ்மதி ரைஸையும் இந்த ஆயிலையும் வாங்க முடியாமல் போயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ், ஆயிலு, இந்த நியூ ஃப்ளார், இது 3 மட்டும் வாங்க முடியாமல் போயிடுச்சு. மீதி எல்லாத்தையும் புதுசு எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணிட்டேன். இந்த புது ஆயிலு, அப்புறமா பாஸ்மதி ரைஸ், நியூ ஃப்ளார், இது மட்டும் வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா இதுக்கே காசு டோட்டலாக காலி. 78 சென்ட்ஸ் தான் இருக்குது. லோன் வாங்கிடலாமான்னு பார்த்தேன். போயிட்டு இதுக்கெலாம் யாராவது லோன் வாங்குவாங்களான்னு எனக்கே தோணுச்சா. அதனால் இப்போ 2000 ரூபாய் எடுத்துக்கலாமா லோனு? சூப்பர், எடுப்போமா? நல்லா பில்ட் பண்ணிடலாம். ஒரு இதுக்கு மேலே வந்துட்டா அதுக்கு மேலே நம்ம பேங்க் ட்ரிப்பே ஆக மாட்டோம் என்ன தான் பண்ணாலும். 85 சென்ட்ஸா? $3. இது எவ்வளோ? கோலாவா? கோலா 50 சென்ட்ஸா? இதுவும் 2.50. நானா பில் போட போகிறேன், அவன் தானே பில் போட போகிறான். ஐய என்னது இது? இதெல்லாம் ரொம்ப இது காஸ்ட்டே வராது போலையே, வேலைக்கு ஆகுது போலையே. தேவையில்லாமல் இந்த லைசன்ஸ் வாங்கிட்டனோ. கடைசி வரைக்கும் இந்த லைசன்ஸ் வாங்காமே ஓட்டியிருக்கலாம் போல். சார் இது போயிட்டு எவ்வளோ? 450யா? எவ்வளோ இது? கரெக்டாக தானே இருக்குது. இதுக்கு போயிட்டு எதுக்கு மாற்ற பார்த்தேன். வேறு என்ன ஆட் பண்ணோம் நம்ம நியூவாக? வேறு எதுவும் இல்லை. இந்த பால் எத்தனை இது? இந்த பால் வந்துருக்கு 6 பேக்கெட் பால், 6 கண்டெய்னர் பால். என்னது இது பில்லு? கடுப்பேத்தாத, ஒழுங்கா நில்லு. நல்லா இருக்கே. $5. ஐயா $5 வச்சாச்சு. நான் இப்போ சவுண்டு குறைக்க மறந்துடு, இப்போ தான் குறைச்சேன். எதுவும் விழாதுன்னு நம்புவோம். வேறு எதுவும் இல்லை, எல்லாம் அதே தான். ஓப்பன் ஹை. பில்லை ஒழுங்கா போடுறா தம்பி, பில்லை ஒழுங்கா போடு. நம்மளே பில்லு போட்டுடலாம் போலையே. இல்லை போட முடியல, உட்கார முடியல. ஆனால் லோன் எடுத்துடலாமான்னு பார்க்குறேன் நானே. இப்போ அந்த 2000 லோன் எடுத்துட்டா வேணா உனக்கு பண்ணலாமா? 2750 லோன் எடுத்துடலாமா? ஆனால் பேங்க் கிரிப்ட் செம்மையாயிடும்னு நினைக்கிறேன். வேணா இப்படி பண்ணலாம். 2000 ரெண்டுத்தையும் லோன் எடுத்துகிட்டு 2000 இருக்கிறத லோன் இந்த 750 ஒரேடியாக கட்டிட்டு பேங்க் கிரிப்ட், அதாவது காசு தான் குறையும், ஏறாது. ஏன் அப்படியே கூட நிற்காது, குறைய தான் செய்யும். ஒன்று வாங்குகிறான், ஆனால் பைக்குள்ளே எதுவுமே இல்லை. எடுத்து வைக்கிறானா, ஆனால் மறைஞ்சு போயிடுது. நம்ம கடைக்கே திருப்பி வந்துடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு பால் பரவாயில்லையே, பால் நல்லா சேல் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் அதான் ஹெல்த்தியாக வாங்கின்னு போகிறாரு இல்லை. 2 பாஸ்மதி ரைஸ் இது. இப்போது பாஸ்மதி ரைஸ் காலி, அவ்வளோதான். பாஸ்மதி ரைஸ், இதோ இது ஒன்று. இதுவே என்ன இவ்வளோ? இது 39. ஆயில் வாய்ப்பு இல்லை. காசு வந்தால் பரவாயில்ல. $26 தான் இருக்குது. இவங்கெல்லாம் பேமெண்ட் போனாங்கன்னா காசு வரும். அப்போனா டக்குன்னு போட்டுடலாம் எல்லாத்தையும். அப்போ ஃபுல் ஸ்டாக் ஆகிடும். இன்னும் ஒருத்தங்க கூட பில்லு போடல. ஏன்டா இப்படி டக்குன்னு போட்டோமா
$73. இதுவும் இதுவும் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம கடை ஃபுல் ஸ்டாக். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. யா, நம்மளுது நிறைய ஐட்டம் இருக்குது. தாங்க மாட்டான் போலயே, இத்தனை பேர் நீ நின்றுட்டு இருக்காங்க. பால் காலியா? என்னது அது? பாலை தண்ணி மாதிரி வாங்கின்னு போகிறாங்க, ஆனால் தண்ணியை வாங்கின்னு போக மாட்றாங்க. பால் நல்லா இருக்கும் போல. நிறைய 2 பாக்கெட் வாங்கிக்கலாம், அதாவது 2 பாக்ஸ். பால் 2 பாக்ஸும் எடுக்கலாம், ஏன்னா பாலுக்கு பத்தாது. ம் 2 பாக்ஸ் ஸ்டாக் இறக்கலாம். இதுவும் பால் தான், அதுவும் பால் தான். என்ன பண்ணலாம்? நான் வேணால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் 2000 லோன் எடுக்கலாம். எல்லா லோனையும் ஒவ்வொரு வாட்டி எடுத்து பார்க்கலாம். எப்படி ஐடியா? எல்லா லோனையும் ஒவ்வொரு வாட்டி எடுத்து பார்த்தா தெரியும் இந்த லோனை நம்மளால் கட்ட முடியுதா இல்லையா. 2000 எடுத்து அப்பயே அப்கிரேட் பண்ணிடணும். என்னால் அப்கிரேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? பிளான் போடலாம். ஃபஸ்ட்டு லைசன்ஸ் பார்க்கணும். மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ப்ராடக்ட் லைசன்ஸ். நெக்ஸ்ட் என்னாவது? சாக்லேட் பார், யோகர்ட், கேண்டி, என்னது? ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வருதுன்னு நினைக்கிறேன். யோகர்ட் வருது. அதனால் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு டைம் வாங்குகிற டைம் இப்போ செக்ஷன் 9 வரைக்கும் நம்மளால் வாங்கலாம். இப்போது இல்லை இப்போன்னா எதெல்லாம் வாங்க முடியும்னு தெரியலையே, ஏன்னா இதில் லெவலே போடல. எங்கே போட்டிருக்கு லெவல்? எங்கேயுமே போடலையே. இல்லை லைசன்ஸ் 4 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அது க்ரீன் கலரில் இருக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். பில்ஸு பே பண்ணியாச்சா? இப்போ லைசன்ஸு 4 மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது முடித்தோன்னே நெக்ஸ்ட் அன்லாக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தான். எப்போ நெக்ஸ்ட் வீடியோ? மண்டேவே அதான். மண்டே அதான் பண்ண போகிறோம். லைசன்ஸ் வாங்கி அது வருதா, அதனால் ஒரு ஷெல்ஃபு, ஒரு ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜ் பி வாங்கிக்கலாம். அவனா இல்லை ஷெல்ஃப் இல்லை, ஃப்ரிட்ஜ் பி தான் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும். எனக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கணும். கடையை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போலாம், ஏன்னே தெரில. இதுக்கு தான் இதை வாங்கவே வேணான்னு. ஏன்னா விலை கம்மியாக இருக்குன்னு அள்ளிட்டு போயிடுறாங்க வந்துட்டு. என்ன பண்ணுறது? நம்ம அப்போனா விலை அதிகமாக தான் இருக்கணும். அள்ளிட்டு போகிறாங்கல்ல. லைட் வாங்கணும். லைட் எத்தனை? 2 3 4. நான் வாங்கவே இல்லையா? இது வேற ஒன்று, தெரியாமல் கிளிக் பண்ணிடுறேன். இங்கே மார்க்கெட் பர்ச்சேஸ். லைட் வாங்கியாச்சு. இதோ கரெக்டாக ஷெல்ஃபுக்கு மேலே வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக தெரியும்.
திருப்பி இங்கே ஒரு 3 லைட் இருக்கா? நடுவில் எலக்ட்ரிக் பில்லு தான் அதிகமாக போகுது. இது பேர் தான் காசு கொடுத்து காசு செலவு பண்ணோம் இல்லை? நம்மளே காசு கொடுத்து லைட்டை வாங்கி லைட்டுக்கு எலக்ட்ரிக் பில்லை கட்டி என்னது இது? லைட்டே இல்லாமல் வியாபாரம் செஞ்சா அதுக்கு இதெல்லாம் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்ன கேஷியர் டேபிள்னா இவ்வளோ இருட்டாக இருக்கு? இல்லை அதுக்கு தான் ஏதாவது கிளிச்சா? இந்த இடமே இருட்டாக தான் இருக்கு, ஏனே தெரியல. அவ்வளோதான், கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட்டான கண்டென்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. வெயிட்டான கண்டென்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ரைமிங்காக இருக்குது. இப்போ பால் இல்லைன்னா காலி ஆகிட்டே இருக்கு. பா அவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ தான் ப்ராஃபிட். ஆனால் எல்லாத்தையும் விற்கிற அளவுக்கு பண்ணலாமா? பாஸ்தா ஸ்பெகட்டி தெரியாமல் வாங்கிட்டேன் 2. வீடியோட டைமிங் என்னது லென்த்து பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாமா முடிச்சுக்கலாமா பார்க்குறேன். அடிக்கேஸ்ட்டு ஏன்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் டைம் ஓடின மாதிரியே இல்லை. 8 o'clock ஆரம்பிச்சோமா, 12 minutes தாண்டிடுச்சு, அது மட்டும் தெரியுது. 18 minutes 19 minutes ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஏன்னா 2 நிமிஷம் அதிகமாக போனால் கூட 2 GB கேட்குறான் அப்லோட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறது? அதை நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன். அதான் அதுக்குன்னே நம்ம சீக்கிரமாக கட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இல்லைனா நான் 40 minutes கூட போடுவேன், ஆனால் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. கூடவே அதெல்லாம் போடுறதுக்கு 4 GB கேட்பானான்னு தெரில, ஏன்னா அந்த மாதிரி போட்டதில்லை. ஆனால் 24 minutesக்கு கேட்டான், 2 GB கேட்டான். இது 22 23னா 1 GB. இது என்ன கணக்கு பா? மில்க்கு கூட காலி பண்ணிட்டு போகிறாங்க. டிஸ்பிளே இஸ் ஃபுல். மில்க்கு காலி ஆகலை, டிஸ்பிளே இஸ் ஃபுல். காலி ஆகிடுச்சு, அப்புறம் எதுக்கு இதை வச்சிட்ருக்கேன்? எல்லாத்தையும் அடிக்கிட்டு நம்ம பார்ப்போம் வீடியோட டைம். தண்ணி பாட்டிலாம் யாருமே வாங்க மாட்டுறாங்க. வச்சது வச்சபடியே இருக்குது தண்ணி பாட்டிலாம். ஆண்டியது எத்தனை வைக்கணும் பா? சீஸு காலி, 2 தான் இருக்குது. அதுவும் நாளைக்கு காலைல திறந்தோன்னா காலி ஆகிடும். இதெல்லாம் காலி டப்பா எதுக்கு நான் வச்சிட்ருக்கேன் இங்கே? ஆல்ரெடி இடம் இல்லையா? எத்தனை
ஏன்னு தெரியல, ஏதோ லாக்டவுன் போட்ட மாதிரி எல்லாத்தையும் அள்ளின்னு போயிடுறாங்க. உப்பு காலியாக இருக்கா? ஆஹா, வச்சது வச்சபடியே இருக்கு. டைமிங் செக் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி டேவோட ஸ்டாட்டிக்ஸ் மைனஸில் தான் போகுது. டோட்டல் ப்ராஃபிட் 614 -614. 225 பாயிண்ட் கூடி இருக்கு. ஒன்றும் எவ்வளோ 2 மினிட் இருக்குது, 3 மினிட் இருக்குது. அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? லோன் எடுத்துடலாமா இப்பயே? ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஒரு ஷெல்ஃபு. எப்படி? ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஒரு ஷெல்ஃபு. சக்ஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும். வந்திருக்கா? ரெண்ட்டு மட்டும் வந்துடுது. அப்போ ரெண்ட்ஸ் இன்னும் 35 ஆகிடுச்சு. பெருசானதுனாலயா? ப்ராடக்ட் லைசன்ஸில் க்ரோத்தில் போனால் செக்ஷன் 3 செக்ஷன் 4 அன்லாக் ஆகிருக்கு. லாஸ்ட்டு செக்ஷனுக்கு எவ்வளோ கேட்குறோம்? செக்ஷன் 23. அப்போ 1 10 100,000 10,000 lakh 1,60,000. வாவ்! இந்த கேமை யாராவது யூடியூப்பில் முடிச்சிருப்பாங்கன்னா எனக்கு இது கம்பல்சரியாக தெரியும். யாருமே முடிச்சிருக்க மாட்டாங்கன்னு. இப்போ தான் 11 வரேன். ஆனால் இதுக்கு 99 போனோம் இந்த லெவலுக்கு. இவனுக்கு வேறு டெய்லி $80 போட்டிருக்கு. டெய்லி வேஜ் $80. இவன் எதுவுமே பண்ண மாட்டேறான். போடுறதும் அவங்கள கம்மி. ஸ்டோரேஜ் வாங்கணும். செக்ஷன் 3 வாங்கிடலாம் மண்டே. அப்புறமா லைசன்ஸு இது ஒன்று வாங்கலாம். இது மட்டும்தான் வாங்க முடியும் அப்டேட்டட். நம்ம லைசன்ஸ் 4 வாங்கினோன்னே அங்கே அடிக்க வச்சிடணும் திருப்பியும் எல்லாத்தையும். மண்டே தான் வேலை வீடியோவில். அப்புறமா ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஃப்ரீசர் தேவைப்படுமான்னு தெரில. என்னது இது? செக் அவுட் கேஷியர் ரெண்டும். இது ரைட்டில் வருது, அது லெஃப்டில் வருது. ஓகே. ஸ்மால் ரேக்கா? என்னது இது? பொருள் என்ன அது? ஸ்மால் ரேக்னா ஸ்டோரேஜோட ரேக்கா? ஓகே ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. இன்றைக்கி என்னது? ஒன்று தான் போன மாதிரியே தெரிலனா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட்டாக காத்துட்ருக்கு. அதனால தான் இந்த வீடியோ போன மாதிரியே தெரில. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். See you later.